சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுக்கும் மன்னா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்க போகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில அநேக முள்வேலிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு போடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது என்னென்ன காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தெய்வன் இன்றைக்கு ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையின் நாள்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஒரு மிகுந்த இரக்கம் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய மிகுந்த இரக்கமும் அவருடைய அளவில்லாத கிருபை, அந்த இரக்கமும் கிருபையும் தான் இன்றைக்கு நம்மளை விடுவிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து, ஒவ்வொரு நெருக்கங்களிலிருந்து, ஒவ்வொரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில இருந்து தெய்வம் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சிக்கல்கள் காணப்படுகிறது. அது ஒண்ணு, நாம் அறியாமல் செய்த பாவத்தினால் வரும் சிக்கல்கள், சத்ரு நம்மளை அப்படியாக தவறாய் வழிநடத்தி கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில அநேக சிக்கலுக்குள் சிக்க வைக்கிற காரியம், அநேக மனிதர்கள் சூழ்ச்சியினால் சில சிக்கலிலே நாம் விழுந்து அந்த பிரச்சனைக்கு முன்பதாக ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுவோம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஊழியக்காரனாய் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் எல்லா சிக்கலிலும் இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா நெருக்கத்திலும் இருந்து, எல்லா சத்ரு மனுஷன் பிசாசின் சூழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல விரும்புறீங்க? அவர் எப்படி விடுதலை தரப்போகிறார்னு தெரியாது, ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலையை தேவன் தரதான் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? ஒவ்வொரு போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எனக்கு அன்பானவர்களே, நாம் வெளியே வர முடியாத சில சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் அநேக வருடங்களாய் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நான் இதுல இருந்து வெளியே வர மாட்டேனா? என்னுடைய நிலை மாறாதா? எனக்கு ஒரு விடிவு காலத்தை நான் காண மாட்டேனா என்று ஏங்கி தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த விடுதலை அவர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியினால் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி விசுவாசத்துடன், தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அவர் உங்களை வெளியே அழைத்தும் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற சில வேலிகளை கர்த்தர் இன்றைக்கு அறுத்து போட அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், அந்த வேலிகள் அறுக்கப்பட்ட பின்பதாக
ஒரு ஜெய கம்பீரமான ஒரு நடையை நாம் நடக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பல முள் வேலிகளினால் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு அந்த அனுபவங்களிலே எத்தனை பேர் காணப்படுகிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், அந்த முள் வேலிகளை கர்த்தர் தகர்த்து எறிய போகிறார். நமக்கு முன்பதாக இனி அவர்கள் இல்லாதபடி அவைகள் விழுந்து கிடக்க போகிறது. ஒரு ஜெய கம்பீரமான ஒரு நடையை கர்த்தர் நம்மளை நடக்க பண்ண போகிறார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஒரு ஜெய கம்பீரமான ஒரு நடைய ஆக்ஷனோடு சொல்லுங்க. ஒரு ஜெய கம்பீரமான ஒரு நடைய கர்த்தர் உங்களை நடக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவலைப்படாதிருங்க. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேங்க, பெரிய பெரிய சாட்சிகள் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சாட்சிகளை எழுப்ப போகிறார். ஆமென். அதுவும் நீங்கள் தலை நிமிருகிற சாட்சிகளாக ஆண்டவர் உங்களுக்கு எப்படி விடுதலை தந்தார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு சொல்லும்படி அந்த போராட்டங்களிலே தேவன் ஒரு விடுதலையை கட்டவிழ்க்க போகிறார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அந்த போராட்டங்கள் இனிமேல் நீ காணவே மாட்ட. ஹல்லேலூயா. அந்த முள்வெளிகளை நீ இனி பார்க்கவே மாட்ட. அந்த தடைகள் இனி உனக்கு முன்பதாய் இருக்காது. அந்த பிரச்சனை இனி உன்னை அடக்கி வைக்க முடியாது. இனி கட்டுண்ட நிலைமையிலே கர்த்தர் உன்னை விட போகிறது அல்ல. ஏனென்றால் ஆபத்து காலத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நம்மளை விடுவித்து ஜெய கம்பீரமான ஒரு நடையை நம்மை நடக்கப்படும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த எவ்வளவு உற்சாகமாய் காணப்பட போகிறீங்க? உங்கள் சாட்சியின் மூலம் அவர் நாமம் மகிமைப்பட போகிறது. உங்களுடைய பேச்சின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்களுடைய நடையின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆபத்தை குறித்து கலங்காதிருங்கள். காலங்களை குறித்து கலங்காதிருங்கள். நாட்களை குறித்து கலங்காதிருங்கள். தடைகளை கண்டோ, சத்துருக்களை கண்டோ, ஒரு பெரிய பிரச்சனைகளை கண்டோ நீங்கள் சோர்ந்து போகாமல் கலங்காமல் இருங்க. நீங்கள் அவரை உயர்த்த போகிற நாட்களுக்குள் வரப்போறீங்க. அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இன்றையில் இருந்தே ஆரம்பித்து விடுங்கள். என அன்பானவர்களே, கர்த்தர் பெரிய பெரிய மாற்றங்களை, அந்த வேலிகளை அறுத்து போட்டு நம்மளை ஜெயகம்பீரமான நடையை நடக்க வைத்து மகிமையான காரியங்கள், காணாததை காணும்படி, பார்க்காததை பார்க்கும்படி, இதுவரைக்கும் அவருடைய பிரசன்னம் வழி நடத்தது உணராததை உணரும்படி கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். உங்களுடைய துதிகளை அவர் பிரியமா ஏற்றுக்கொள்ள போகிற நாட்கள், உங்களுடைய பலிகளை அவர் பிரியமா ஏற்றுக்கொள்ள போகிற நாட்கள், உங்களுடைய பொருத்தனைகளை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள போகிற நாட்கள், உங்களை விடுவித்து உயர்த்தி ஆசீர்வாதமாய் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடுவிக்கும் தேவன் நம்மேல் மனதுருகி கடந்து வந்து நிச்சயமாய் விடுவித்து அழகான பாதைகளிலே நம்மளை அருமையாய் நடத்த இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பானவர்களே, நான் சொல்றேன், உன் கர்த்தர் மேல் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அவர்கள் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி வந்து விடுவிக்கிற தெய்வன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தார், எனக்கு ஒரு விடுதலையை தார், இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தார். இன்னைக்கு பல்வேறு ஆத்மாக்களுக்கு பல்வேறு விடுதலை தேவைப்படுகிறது. எந்தெந்த காரியத்திலே தேவன் உங்களை விடுவிக்க
அது நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, பிரயாசப்படுகிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஒவ்வொன்னத்திலும் இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உரத்த சத்தமா எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேவன் இக்கட்டுகளிலிருந்து நிச்சயமாய் உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் கட்டுகளை கர்த்தர் அறுத்தெறிய போகிறார். உங்கள் நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போட போகிறார். இனி ஒருவனும் உங்கள் கைகளை கட்ட முடியாது, உங்கள் ஆசீர்வாதங்களை கட்டி வைக்க முடியாது. காரணம், ஜெய கம்பீரமான நாட்களுக்குள் தெய்வ பிரசனம் நம்மளை நடத்தி இன்றைக்கு நம்மளை அனுப்ப போகிறது. நம்மளை கூடவே அந்த பிரசனம் கூட வரப்போகிறது. கர்த்தர் நம்மளை விடுவித்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என்னை விடுவிப்பவர் என்று அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆம், அப்படிப்பட்ட விடுதலையை தருகிற தெய்வன். இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள் காயப்பட்டு காணப்படுகிறதா? பல்வேறு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது ஆறாத புண்ணு போல நம்முடைய இருதயத்துல அந்த வலி வேதனை காணப்படுகிறதா? ஆறாத புண்களை போல நொறுங்குண்ட இருதயத்திலே, அந்த காயப்பட்ட நிலைமையிலே இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் விசுவாசத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீங்களாக்கி விடுவிக்க ஒருத்தர் உங்களோடு இருக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் வாஞ்சியோடு இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க? இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உங்களுடைய கண்கள் பார்வோனை பார்க்க போகிறது அல்ல. இனி உங்களுடைய கண்கள் எகிப்தை பார்க்க போகிறது அல்ல. இனி உங்களுடைய கண்கள் யுத்தங்களை காண போகிறது அல்ல. பின் தொடர வருகிற சத்துருக்களை மாத்திரம் கவனித்து பார்க்க போகிறது அல்ல. எவைகள் நடந்தாலும் எனக்கு மேகஸ்தம்பமாய் நடத்தப்படுகிற தேவன், அக்கினி ஜுவாலையா என்னை மூடி பாதுகாத்து நடத்துகிற தேவன், எவைகள் எழும்பினாலும் என்னை அப்படியே பாதுகாத்து என்னை விடுவித்து நடத்த அவருடைய சட்டைகள் இன்னிலிருந்து எனக்கு வேலை செய்ய போகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட எல்லா கைகள், சிலருடைய கைகள் ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலேயே சத்ரு வைத்திருப்பான். சிலருடைய வாழ்க்கையை எந்த நன்மையும் இவர்கள் பார்க்காமலேயே இவங்க வாழ்க்கை முடிந்திட வேண்டும் என்று சில காரியத்தினாலே மனிதனோ, சூழ்நிலையோ, சமுதாயமோ, சத்ருவோ அவைகள் கிரியை செய்து முழுவதும் கட்டி வைத்து விடும். அன்பானவர்களே, ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கட்டுண்டு போவதற்காக அவர்கள் தேவன் அழைக்கவில்லை. அவர்கள் விடுதலையோடு நல்ல போராட்டங்களை எல்லாம் ஜெயமாய் மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழத்தான் தேவன் நம்மை அழைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு, இல்ல பிரதர், என் வாழ்க்கையில சாட்சி எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை, இந்த விஷயங்கள்ல நான் என்னத்தை சாட்சி சொல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல சாட்சி எழும்ப போகிறதா என்று பல கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி அவரை உயர்த்துகிற துதிகளும் அவருக்கு கொடுக்க போகிற பொருத்தனைகளும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் சம்பூர்ணமாய் கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எல்லா முள் வேலிகளையும் இன்றைக்கு அறுத்து போட போகிறார். கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுவார். இனி சத்துரு உங்களை கட்டி வைக்க முடியாது. இனி சத்துரு உங்களை அடைத்து வைக்க முடியாது. இனி உங்களுடைய ஜெயங்களை அவன் பறித்து கொள்ள முடியாது. நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை அவைகள் பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
ஹalleluya. எகிப்தியர்களுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த தேவன், லாபான் என்கிற ஒரு மனுஷன் கையிலிருந்து தேவ மனுஷனாகிய யாக்கோபை கர்த்தர் விடுதலை கொடுத்த தேவன், பார்வோன் என்கிற அந்த கையிலிருந்து யோசேப்பை விடுவித்த ஒரு தேவன், ஆமான் கையிலிருந்து யூதர்களை விடுவித்தது போல உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் உங்களையும் அவர் விடுவிப்பார். இனி நீங்கள் அடிமைத்தனத்திலே இருக்க போகிறது அல்ல, கர்த்தர் உங்கள் அடிமைத்தனங்களை மாற்ற போகிறார். ஹalleluya. எப்படி எகிப்து கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்தார், ஆமான் கையிலிருந்து யூதர்களை விடுவித்தார், லாபான் கையிலிருந்து யாக்கோபை விடுவித்தார், பார்வோன் கையிலிருந்து யோசேப்பை விடுவித்தார். அவங்களுக்காக பேசவோ நிற்கவோ, அவங்களுக்காக ஆலோசனை சொல்லவோ, அவங்களை தட்டி கொடுக்கவோ அன்றைக்கு யாருமே இல்லை. ஆனால் தேவனே கடந்து சென்று ஒருவரும் விடுவிக்க முடியாத அந்த நபர்களை சூஸ் பண்ணி விடுதலை கொடுத்து அவர்கள் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படுகிற பாத்திரங்களாய் அவைகளை மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய உடைந்த பாத்திரங்களாகி நீங்களும் நானும் தான் அவரை உரத்த சத்தமாய் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களே அவருக்கு சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். காரணம், உங்கள் அடிமைத்தனத்தை தேவன் மாற்றுவார். ஹalleluya. இனி சத்துரு உங்களை அடிமையாய் வைக்க போகிறது அல்ல, இனி அவன் கட்டி வைக்க போகிறது அல்ல, எல்லா நுகத்தடிகளையும் அவர் உடைத்து எறிய போகிறார். காரணம், யாருமே உதவி செய்ய முடியாத நிலையிலே எங்கேயோ தனிமையாய் ஓரமாய் நம்மை பற்றி நினைக்க கூட சிந்தனை இல்லாமல் நாம் எங்கேயோ ஓரமாய் காணப்படலாம். ஆனால் அப்படி தள்ளப்பட்டிருக்கிற ஓரமாய் காணப்படுகிற என்னையும் உங்களையும் விடுவிக்க ஒருவர் பிரியமாய் இருக்கிறபடியினால் அப்படியாக அவர் நடுமையிலே நம்மளை கொண்டு வந்து அத்தனை கண்களும் பார்க்கும்படி கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நம்மை உயர்த்துவார். ஹalleluya. இனி சத்துரு உங்களை அடிமைப்படுத்த போகிறது அல்ல. விசுவாசமாய் பக்கத்தை திரும்பி சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உங்களை அடிமைப்படுத்தும்படி கர்த்தர் விட மாட்டார். நிலைமை நிச்சயமா மாறும். பக்கத்துல இருக்கிற கரத்தை கிள்ளி சொல்லுங்க, நிச்சயமா உங்க நிலைமை மாறும். ஹalleluya. ஹalleluya. நாம் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 4:23. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். பாருங்க, அந்த கடைசி வரிய மாத்திரம் வாசிங்க. கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். பாருங்க, தேவன் நல்ல கவனிங்க என கண்பானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யாபீன் என்கிற ஒரு ராஜாவை தாழ்த்துகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த கானானியராகிய ராஜா யாபீனுக்கு முன்பதாக அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, இன்றைக்கு தாழ்ந்து இருக்கிற நம்மை விடுவிக்க ஒருவர் உண்டுல்ல, அந்த தேவன் அந்த விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய அவமானங்களை அவர் சரி செய்ய விரும்புவார். நாம் கடக்க முடியாத பாதைகளிலே வந்து நிற்கும் பொழுது அவர் விடுதலை தருவார் என்றால், அதே பாரங்களோடு நாம் கடந்து போக போகிறது அல்ல, அதே சுமைகளோடு கூட நாம் கடந்து போக போகிறது அல்ல, அதே வெறுமையான ஒரு நிலையோடு நாம் கடந்து போக போகிறது அல்ல. அவர்கள் கடக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருகிற அந்த பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால், அவர்கள் எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அதனுடைய காரியங்கள் அடுத்து அவர்கள் நடக்க போகிற எல்லைகளுக்குள் எங்கேயும் வரக்கூடாது என்று தேவன் திட்டமிட்டு செயல்படுவார்.
அப்போ இன்னைக்கு நாம் எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் யாரெல்லாம், இவைகள் எல்லாம் கணக்கும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் விடுதலை நம் வாழ்க்கையில கொடுக்க வரும் பொழுது இவைகள் எல்லாம் அடுத்தடுத்த பாதைகளிலே அவர் சரியாய் மாற்றி சீரமைத்து வைத்திருப்பார். இன்னும் நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் உதாரணத்திற்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கானான் தேசத்துல ஒரு ராஜா ஒருவன் இருந்தான். அவன் பெயர் யாபீன். இந்த யாபீன் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த யோசுவாவின் காலத்திற்கு பின்பதாக ஆண்டவரை அவர்கள் மறந்த பொழுது இந்த யாபீன் என்கிற கானானியர் ராஜாவுக்கு கீழாக திரும்பவும் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திற்குள் வர வேண்டியதாய் காணப்பட்டது. எப்படி மோசே ஐயா நாட்களுக்குள்ளே அவர்கள் 400 வருடங்கள் அவர்கள் அடிமையா இருந்தார்களோ பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவங்களுடைய அப்படியாக முற்பிதாக்களாகிய ஆபிரகாமிடம், ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமிடம் எமோரியர்களுடைய பாவம் இன்னும் அப்படியாக மன்னிக்கப்படவில்லை, எமோருடைய பாவங்கள் அது இன்னும் சரி செய்யப்படவில்லை அவர்கள். எனவே உன்னுடைய சந்ததியிலே 400 வருடங்கள் இவ்விதமாய் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு பொருட்களோடு கூட அவங்களை நடத்தி கொண்டு வருவேன். இதை நான் இப்பயே உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி ஆபிரகாமிடம் தேவன் தனியாக இவர்கள் அந்த 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை 3 வரியிலே வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் அவர்களை அத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்தினுடைய காரணம் அவர்களுடைய முற்பிதாக்களுடைய எமோரியர்களுடைய அக்கிரமங்கள் அவை சரி செய்யப்படாததினால் இவர்கள் 400 வருடங்கள் அடிமையாக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் ஆபிரகாம் ஐயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் அவர்களை அப்படியாக மோசேயுடைய நாட்களை விடுவித்தார், நடத்தினார். அவ்வளவுதான், அவருடைய திட்டம் அங்கேயே முடிந்து விட்டது. ஆனால் திரும்பவும் இவர்கள் வந்து அடிமைத்தனத்துள் சிக்குவது தேவனுடைய திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் இவர்கள் வந்து இந்த கானானியருடைய வாழ்க்கையிலே யோசுவாவுக்கு அப்புறம் வந்த நியாயாதிபதிகள்ல இவர்கள் திரும்பவும் இந்த யாபீன் கையில போய் சிறையாக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 20 வருஷம் 20 years இந்த யாபீன் கைகளிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பியும் அடிமைத்தனத்தை உணர்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரர்களை கடுமையாய் நடத்துவதற்கு இந்த யாபீன் ஒரு முள்ளை நியமிக்கிறான். அந்த முள் யார் என்றால் ஒரு மனிதன். அவன்தான், அவனுக்கு சேனாதிபதியாக இருந்தான். அவனுடைய பெயர்தான் சிசேரா. அல்லேலூயா. யாரு? சிசேரா என்கிற ஒரு முள்ளை, ஒரு கொடுமையான மனிதனை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக்கும்படி இந்த யாபீன் என்கிற ராஜா சிசேராவை எழுப்பி அப்படியாக கொடுமைப்படுத்துகிறான். வேதம் ஒரே வார்த்தையிலே அவனுடைய ஆட்சியிலே ஜனங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா 20 வருஷம் ஒடுக்கினான். அதாவது ஒரு முள்ள போல இஸ்ரவேலர்களை குத்தி கொண்டே காணப்பட்டான். இப்போ 20 வருஷமா இவங்களால அடிமைத்தனத்தை பார்க்க முடியல. 20 வருஷமா இந்த முள்ள அவங்களை கீறிக்கொண்டே இருக்கிறத அவங்களால அடுத்து அவங்களால முடியல. எனவே உரத்த சத்தமாய் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த முள் எங்களை குத்துகிறதே, இந்த முள் வேலிகளுக்குள்ளேயே நாங்கள் வாழணுமா? இந்த முள்வேலிகள் எல்லாம் அகற்றப்படாதா? நாங்களும் விடுதலையாட ஒரு ஜெய கம்பீரமான ஒரு நடைய நடக்க முடியாதா? எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா? நாங்க செய்த தப்புனாலதான் நாங்க வந்தோம்ன்றதை ஒப்புக்கொள்றோம். ஆனால் தயவு செய்து எங்கள் மேல் மனதுருகுங்க ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறையிட்டதை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. அவங்க எதுக்காக அழுதாங்க தெரியுமா?
ஒரு விடுதலைக்காக மன்றாடினார்கள். அவர்கள் தேவ திட்டம் இல்லாததை செய்ததினால் வந்த முள்வேலி அவங்க வாழ்க்கையிலே பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் பாருங்க, தம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவைகளை சரி செய்து தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த நேரத்திலே லபிதோத் என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் அப்படியாக நப்தலி புத்திரரிலே இருந்த பாராக்கை யுத்தத்துக்காக நியமித்தார்கள். அந்த பாராக் ஒரு 10,000 பேர், நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் கலந்து ஒரு 10,000 பேரோடு கூட இந்த கானானியர்களோடு கூட சண்டையிடுவதற்காக அந்த யுத்த களத்திற்கு வருகிறார்கள். அதுவும் கீசோன் என்கிற பள்ளத்தாக்கிலே அந்த கானானியருடைய சிசேராவினுடைய படைகள் காணப்பட்டது. அன்றைக்கு அந்த சிசேராவுக்கு 900 ரதம் இருந்துச்சு. அப்ப நினைத்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சேனாதிபதியாய் யாபின் பொறுப்பை கொடுத்து இஸ்ரவேல் மக்களுக்கு முள்ளாய் இருக்கும்படி நியமித்து வைத்திருப்பான் என்பதை நினைவில் கூறுங்க. 900 ரதங்கள் காணப்படுது, யுத்த வீரர்கள் ஏராளமா காணப்படுது. இப்போ பாராக் அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே அவர் அந்த மலைகளில் இருந்து இறங்கி சண்டையிட போகும் பொழுது சில காரியங்கள் நடக்கிறது. நாம் இங்கே தான் முக்கியமாய் கவனிக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே. இப்போ கர்த்தர் இந்த சிசேராவினுடைய இந்த யுத்த செய்கிற மக்களை கர்த்தர் பாராக் கையினாலே ஒப்பு கொடுக்க விரும்பினார். இப்போ மற்றவர்களுடைய ரதங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டுருச்சு. மற்றவங்களுடைய வெறும் 10,000 பேர் ஆயிரக்கணக்கான சிசேராவினுடைய படைகளை பட்டய கருக்கினாலே வீழ்த்தி கொன்று போட்டார்கள். ஜெயம் வந்தது. அப்போ இந்த சிசேரா தன்னுடைய ரதத்தை விட்டு தன் ஜீவனை காத்து கொள்ளுவதற்காக அவன் ஓடுகிற ஒரு அனுபவம் அன்றைக்கு காணப்பட்டது. இப்ப என்ன நடக்குது என்றால், இவங்க ஆட்கள் எல்லாம் செத்துட்டாங்க, ரதங்கள் எல்லாம் ரத்த கோலமா கிடக்குது. நாமளும் இதுல மறிச்சிருவோம் அப்படின்ட்டு பயந்து சிசேரா தன் ஜீவனை காத்து கொள்வதற்காக கால் நடையாய் ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இதற்கு முன்பதாக அப்படி கால் நடையாய் ஓடுகிற அனுபவம் அவனுக்கு பிறந்ததில் இருந்தே வந்தது கிடையாது. இப்ப நடக்குது பாருங்க. இப்போ ஒளிந்து கொள்வதற்கு இந்த சிசேரா ஒரு இடத்தை பார்க்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை அவன் பார்க்கிறான். அந்த கூடாரத்தை பார்த்து, ஐயோ, இந்த கூடாரத்துக்குள்ள நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டா இந்த பாராக்கும் அவங்களுடைய ஆட்களும் பின்னாடி வந்து என்னை குத்தி கொலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த கூடாரத்துக்குள்ள உள்ள போகும் பொழுது அந்த இடத்துல தேவனுக்கு பயந்த ஏபேரின் மனைவியாகிய யாகேல் என்கிற ஸ்திரீ அந்த கூடாரத்திலே காணப்பட்டார். இந்த யாகேல் பாருங்க, இவர் ஏதோ பதற்றமா வருகிறத பார்த்துட்டு, ஐயா நீங்க உள்ள வாருங்க, நீங்க வாங்க வாங்க உள்ள வாருங்கன்னு சொல்லி இந்த யாகேல் கூப்பிட்டுட்டு ஒரு சமுக்காலத்தினால் இந்த சிசேராவை யாகேல் மூடி வைத்து பத்திரமாய் வைத்தாள். அப்போ குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னுட்டு இந்த சிசேரா இந்த யாகேல் கிட்ட கேட்கும் பொழுது அவளோ தண்ணியில பால் துருத்தியை திறந்து இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் துருத்தியை கொடுத்து குடிக்க கொடுத்தாள். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சிசேராவை இந்த யாகேல் அப்படியாக இருக்க சமுக்காலத்தினால் மூடி உள்ள பத்திரமாய் வைத்தான். இப்போ இந்த சிசேரா சொல்றாப்புல, இந்த கூடார வாசல்ல போய் நின்னு யாராவது என்னைய தேடிக்கிட்டு இங்க யாராவது ஒரு மனுஷன் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டானான்னு யாராவது கேட்டா நீ தயவு செய்து பொய் சொல்லிடு, நான் இங்க வரவில்லை என்பதை நீ சொல்லிடுன்னு சொல்லி சிசேரா
யாகேலிடம் பொய் சொல்லும்படி சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பாருங்க, இந்த யாகேல் ஒரு தேவனுடைய மகள். இந்த யாகேல் 20 வருஷமாய் ஜனங்களுடைய உபத்திரவங்களுக்காக கர்த்தர் சமூகத்திலே ஜெபித்த ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. எப்படி பாராக்கை பார்த்து தெபோராள் சொன்னாங்களோ, கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் கையிலே உன்னை ஒப்பு கொடுப்பார், இந்த ஜெயம் உன்னுடையது அல்ல, இது தேவன் கொடுக்கிறது என்று சொல்லி தெபோராள் பாராக்கிடம் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த யாகேல் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இந்த யாகேல், அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சிசேரா 20 வருஷம் முல்லை போல நம்மளை உதைத்தான், கீறினான், அடிமைத்தனப்படுத்தினான், நம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்து நிர்மூலமாக்கி எடுத்துக்கொண்டான், எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னுட்டு சொல்லும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஒரு கூடார ஆணியை தன் கையிலே எடுத்துக்கொண்டு இன்னொரு கையிலே ஒரு கூடாரத்தை ஆணியை போட்டு அடிக்கிற அந்த சுத்தியையும் எடுத்துக்கொண்டு மெல்ல அவன் பக்கத்திலே போய் அவன் நெற்றியிலே அந்த ஆணியை பதிந்து போகும்படி தன் கையில் இருந்த சுத்தியினால் அந்த கூடார ஆணியை இந்த சிசேராவுடைய நெற்றியில் பதிய அடிக்கும் பொழுது அவன் அப்படியே கீழே விழுகிறான். அந்த ஆணி அப்படியே நிலத்தில் அடிச்ச போர்ஸ்ல புதைந்து இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பாராக்கும் அவருடைய கூட்டமும் அப்படியே தேடிக்கிட்டு அப்படியே யாகேலுடைய கூடாரத்துக்கு பக்கத்துல வரும் பொழுது இந்த யாகேல் வெளியே ஓடி போய், பாராக் என்கிற ஐயாவே, நீங்க வாங்க, நீங்க தேடுற மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது இந்த முள்ளாகிய இந்த சிசேரா கீழே செத்து கிடந்தான். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் தேவனை அங்கே மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த சிசேரா 20 வருஷமாய் கொடுமையாய் நடத்தினவன், அடிமைத்தனத்திலே நடத்தினவன், இஸ்ரவேலர்களுக்கு சத்துருவாய் இருந்தவன், முள் கம்பியினால் அவர்கள் கைகளை கட்டி அவங்களுடைய வாழ்வாதாரங்களை முற்றிலும் ஒடுக்கின ஒரு நிலைமையிலே வைத்த அந்த சிசேராவை கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டதை கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். அவங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் தருவதற்கு நியமித்தார். பாருங்க, யாகேல் கைகளினாலே இஸ்ரவேலுக்கு முள்ளாய் இருந்தவனை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த நேரத்திலே கானானியருடைய ராஜாவாகிய யாபீன் தான் இஸ்ரவேல் புத்திரர்களை 20 வருஷமாய் தாழ்த்தினது. ஆனால் கர்த்தர் தேவன் பாருங்க, யாபீனை இஸ்ரவேலுக்கு புத்திரர்களுக்கு முன்பதாய் தாழ்த்தும்படி கர்த்தர் காரியங்களை முழுவதும் மாற்றி போட்டார். அவர்களுடைய தாழ்த்தப்படுகிற அந்த நிலை, அவமானப்படுகிற நிலை, கட்டி வைக்கப்படுகிற நிலை, இவர்கள் உயர்த்தப்படக்கூடாது, இவர்கள் செழிக்க கூடாது, இவர்கள் பெருகக்கூடாது, கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாது, அவர்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது என்று சொல்லி போட்ட அத்தனை காரியத்தையும் தேவன் மாற்றினார். தாழ்த்தப்பட்ட இஸ்ரவேலர்களை யாபீனுக்கு மேல கர்த்தர் வைத்து உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் ஒருவேளை உங்களுக்கு இப்ப புரியாமல் இருக்கலாம், ஆனால் கவனித்து உங்கள் சிந்தைக்குள் இதை வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் கொடுக்க போகிற விடுதலை இந்த கதாபாத்திரங்களுக்குள் அமைந்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முள்ளான நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அந்த முள்ளான நிலைமைகளை இனி நீங்க பார்க்க போகிறது அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற
இந்த முள் கம்பி வேலிகள் போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் வேரோடு அறுத்து போட போகிறார். அன்பானவர்களே, அந்த சத்துருவின் தடையோ, அது போராட்டமோ, அது பிரச்சனையோ, அது சிக்கலோ, எதுவோ கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த சிசேராவை யாகேல் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று. அவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாங்க. அப்படி தாழ்த்தப்பட்டிருந்த யாகேல் மேல் தெய்வ பிரசன்னம் கடந்து வந்தது. உங்களுக்கு கூட பாருங்க, சத்துரு போட்டிருக்கிற எல்லா முள்வேலிகளையும் உங்களுடைய தாழ்த்தப்பட்ட கரங்களினாலே ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் ஜெய கம்பீரமான ஒரு நடையை உங்கள் கூடாரத்தில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. பாராக்கும் யாகேலும் அப்படியாய் கர்த்தரை அந்த கூடாரத்தில் நின்று உயர்த்தினார்கள். அப்படியாக அந்த துஷ்டன் சங்கரிக்கப்பட்டான். என கண்பானவர்களே, அந்த துஷ்டன் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முள்ளான கம்பிகள், பிரச்சனைகள், அப்படியாக மனிதர்கள், சத்துருக்கள், தடைகள் எவைகளோ கர்த்தர் இன்றைக்கு அறுத்து போட போகிறார். ஒரே ஒண்ணுக்காக. ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளை நான் விடுவித்து நடத்த போகிறேன். உங்களை கர்த்தர் விடுவித்து நடத்த போகிறார். நீங்கள் அவரை உங்கள் அழுது கொண்டிருக்கிற கூடாரங்களில் நின்று கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ தலைக்கு மேல் கரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சாட்சி உங்கள் குடும்பத்திலே உண்டாய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி உண்டாய் கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்கள் காரியங்களை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு சாட்சியை எழுப்பி கொண்டிருக்கிறார். எதிலெல்லாம் பிரச்சனையில இருந்து வெளிவர முடியாம இருக்கீங்களோ, எல்லா பிரச்சனையில இருந்து கர்த்தர் ஓவர் கம் பண்ணி உங்களை வர வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இனி எந்த பிரச்சனையும் உங்களை அடைத்து வைக்கவே முடியாது. இனி எல்லா பிரச்சனைகளையும் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். இதற்கு முன்பதாக அந்த கூர்மையான கம்பிகளை பார்த்து ஐயோ அது எல்லாம் திரும்ப நாம் என்னுடைய பலத்தினால் எழுந்திருக்கும் போது என்னை கீறி போற்றும், என்ன முறித்து போற்றும், அப்படியா இருந்த பிரச்சனை விட இன்னொரு பிரச்சனை அதிகமா வந்துரும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆபத்து காலத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விடுதலையின் நாளை கர்த்தர் எனக்காக நியமித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சீக்கிரங்களிலே சந்தோஷப்படும்படி, நீங்கள் சீக்கிரத்திலே அவரை மகிமைப்படுத்தி துதிக்கும்படி கர்த்தர் உங்களுடைய பாத்திரங்களை உயர்த்த போகிறார். அன்பானவர்களே, என்னென்ன முள் வேலிகளை சத்துரு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரக்கூடாதுன்னு வைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாம் வெட்டுண்டு போக போகிறது. கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு ஒரு குற்றமும் செய்யாத தானியேலை கெபியில் இருந்து விடுவித்தது போல, அன்றைக்கு ஒரு குற்றமும் செய்யாத 3 வாலிபர்களை அக்கினி சூளையில் இருந்து கர்த்தர் விடுவித்தது போல, அன்றைக்கு லேகியன் என்கிற பல அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை கர்த்தர் விடுவித்தது போல, அன்றைக்கு துதித்த பவுலும் சீலாவையும் அங்கிருந்த கைதிகளையும் கர்த்தர் அப்படியாய் கட்டுகளை அறுத்து விடுவித்தது போல, அன்றைக்கு சபை ஜெபித்த பொழுது பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் விடுவித்தது போல, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தேவையான விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு கடனோ, சிலருக்கு வியாதியோ, சிலருக்கு பலவீனமோ, சிலருக்கு சத்துருவோ, சிலருக்கு அப்படியாக பாதாளத்தின் ஆவிகள் போடுகிற தடைகளோ, என்னென்ன பிரச்சனைகள சிக்கல்ல இன்னைக்கு சிக்கி இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு பல சிக்கலிலே சிக்குண்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஒரு பெரிய அசிங்கத்தோடு, ஒரு பெரிய அவமானத்தோடு ஒரு முத்திரை போடப்பட்டு அவ்வளவுதான், இவையெல்லாம் இவர்கள் தாண்டி வர மாட்டார்கள் என்று சொல்லி அப்படியா உங்களை அமிழ்த்து வைக்கிற ஒரு சிக்கலுக்குள் சத்துரு மனிதன் சூழ்நிலை உங்களை அப்படியே சிக்க வைத்திருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இம்முறை ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் தேவை? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மட்டுமே தேவை? எத்தனை பேருக்கு எனக்கு ஆண்டவர் மட்டுமே தேவை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறீர்களோ, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவம் நமக்கு இன்னைக்கு தேவை அன்பானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அங்கிருந்த யாரும் அவர் மேல் பரிதாபப்படவில்லை என்றாலும் அவருடைய கண்கள் அந்த மரணத்தை வாஞ்சித்தது. ஹல்லேலூயா. அவர்கள் கல்லெறிந்து கொள்ளும் பொழுது, ஐயோ என்ன அடிச்சிடாதீங்க, எனக்கு வலிக்கும், நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் இயேசுவை விட்டுறேன், அதெல்லாம் சொல்லலைங்க. அவர் கண்களை திறந்த பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறார். தேவன் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அவருடைய காவிக்குரிய கண்களை திறந்த பொழுது அந்த மரணத்தை ருசி பார்த்து அனுபவித்து தேவனுக்காக ரத்தம் சிந்தி மகிமைப்படுத்தின ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற உபத்திரவங்களுக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் செய்ய தவறின காரியம் என்னன்னா, அவர்கள் பிரச்சனை, சத்துருக்கள், மனிதர்கள், ஆயுதங்கள், போராட்டம், வறட்சி, வறுமையை பார்த்தாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற 40 வருடமா அப்படியே நம்மளை அழகா நடத்துற தேவனுடைய வல்லமை அவர்கள் தியானிக்காம போனாங்க. அவர்கள் கானானுக்குள்ள போக பிரயாசப்பட்டாங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விடுதலை வரவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் அதுதான் கானான். ஹல்லேலூயா. விடுதலை. கானான்ல போய் என்ன பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? கானான்ல வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு பஞ்சம் கிடையாது. பேரிச்ச மழை, அங்க இருக்கிற காய்கறி, அங்க இருக்கிற மலைகள், தண்ணீர், நீர்வளம் பொருந்தியது பாருங்க. இதுதான் கானான்ல இருந்தது. கானான் கொண்டு போவான். கானான் கொண்டு போவனா அவங்க எதுக்காகவும் கஷ்டப்பட வேணாம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லா காரியங்களும் கானான் பொருந்தி இருந்தது. அந்த வனாந்தரத்தை போல இருக்காது. அவர்கள் எங்க திரும்பினாலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமா இருந்துச்சு. அவங்க அந்த கானான் வேணும், கானான் வேணும்னு பார்த்தாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், கானானுக்குள்ள கொண்டு போவேன் தேவன் சொன்னது உண்மை. ஆனால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தாலே அந்த வறண்டது அது வயல்வெளியை போல உணர்கிற ஆத்துமாக்கள் கானானுக்குள்ளும் போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய போராட்டங்கள் இருக்கட்டும், பிரச்சனை வரட்டும், அவமானம் வரட்டும், உங்களை காரி துப்பட்டும், இன்னும் உங்களை கட்டி வைத்து அப்படியாக உங்களை குலைக்கிற அனுபவத்துக்குள்ள வரட்டும், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு மாத்திரம் இருங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா இருக்க மாட்டார். அவருடைய அமைதி கானான் கிட்ட வந்து கொண்டே இருக்கிற அந்த நிலைக்கு நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கானானுக்குள் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதல்ல, கானானின் எல்லைகளை கர்த்தர் நம் எல்லைக்குள் கொண்டு வர அவரால் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்போ நடக்கிற இந்த பாதையை செழிப்பாக்க கர்த்தரால முடியும். நான் இப்போ நடக்கிற இந்த வறண்ட சூழ்நிலை, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில தேவன் கூட வந்தாலே எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருந்தால் போனோம். கானான் அல்ல, கானானை அப்படியாக பரம கானானை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற தேவன், அவருக்கு தெரியும் எந்த முள் வேலிகளை கர்த்தர் இன்னைக்கு அறுத்து போட போகிறாரோ அதற்கு இடம் கொடுங்கள், கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அன்பானவர்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள்ளான நிலைகள் இனி உங்களை தடுக்க முடியாது, குத்த முடியாது, காயப்படுத்த முடியாது. தேவன் விடவே மாட்டார், தேவன் விடவே மாட்டார். உங்களை அவர் விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஆபத்து காலத்துல எந்த நண்பனும் வரமாட்டான், எந்த உறவினர் வரமாட்டாங்க, எந்த குடும்பம் வராது, எந்த பிள்ளைகளும் வரமாட்டாங்க. ஆபத்து காலம், யாரும் உதவ முடியாத ஒரு காலம் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. மனுஷனாய் பிறந்தால் அவன் பாருங்க, அவன் என்னதான் அவன் தாயின் வயிற்றுல உருவாகி அவனுக்கு ஒரு குடும்பம், அவனுக்கு ஒரு அரவணைப்பு, அவனுக்கு ஒரு கூட்டம், அவனுக்குன்னு ஒரு ஐக்கியம் எது இருந்தாலும் அவன் ஒரு நாள் தனித்துவமாய் காணப்படுவான், தனிமைப்படுத்தப்படுவான். அந்த தனிமையிலே அவனால சில காரியத்தை மேற்கொள்ள முடியாது, அவன் விழுந்து போவான். எனவே இந்த தனியாய் நிற்கிற ஒரு அனுபவங்கள்ல கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை நடக்க வைப்பார். அந்த தனிமை அநேகருக்கு புரியாது. என்ன ஆண்டவரே, உங்களுக்குள்ள நான் இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனியா நிக்கிற மாதிரி இருக்கு, நான் தனியா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு, நான் தனியா அப்படியே போராடுற மாதிரி இருக்கு. இந்த அனுபவம் யார் தரதுன்னா கர்த்தர். ஏனென்றால் இந்த தனிமையின் பாதையிலே கர்த்தர் சில நற்காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருப்பார். எனவே தான் நான் சொல்லுகிறேன், அவர் நடத்துகிற வனாந்தரம், அனுமதிக்கிற பிரச்சனை, குத்தப்படுகிற ஆயுதங்கள் அவர் சித்தம் இல்லாமல் எல்லைக்குள் வராது. அப்படி வரும் என்றால் வாங்கி கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருங்கள். அவர் எல்லா சீர்கேடுகளையும் மாற்றுவதற்காகத்தான் அவைகளை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எந்த பாதையில நடத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, விபச்சாரம் என்கிற ஒரு பாவத்தை செய்த ஸ்திரீ, கர்த்தர் எவைகளில் இருந்தோ விடுதலையை தந்தார். பிசாசின் கட்டிலிருந்து, மனிதன் கரத்திலிருந்து, சத்துருவின் கரத்திலிருந்து, அவங்களால் பாவம் செய்து விழப்பட்ட அந்த சிக்கலில் இருந்து அநேக விடுதலையை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு விடுதலை யோசித்து பாருங்க, யாருமே தர முடியாத ஒரு விடுதலை. அல்லேலூயா. என்னவென்றால் பாவத்தில் இருந்து விடுதலை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பொண்ணு, ஒரு ஸ்திரீ அவருடைய தொழிலே ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு காரியம். அன்றைக்கு விபச்சாரிகள் தேசத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சூனியக்காரர்கள், செய்வினைக்காரர்கள், பாகாலை ஆராதிக்கிறவர்கள், பலிபீடங்களை கட்டுகிறவர்கள், இவைகள் எல்லாம் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்ன தெய்வன் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய மிகச் சிறப்பான அன்பின் மூலமாக வெளி தேசங்களில் துரத்தப்பட்டவர்களை தேவன் திரும்ப சேர்த்து கொள்ளுகிறார். அதற்கு உதாரணம் யார் என்றால் இந்த விபச்சாரம் செய்யும் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அன்னைக்கு தேசத்துல ஒரு சூனியக்காரர்கள் இருக்கக்கூடாது, அன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாதுன்னு தேசத்தை விட்டு யோசியாவின் நாட்களில் வெளியே தள்ளின தேவன் இயேசுவின் காலத்தில் அவர்களை எப்படி திரும்பவும் சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என கண்பார்களே. ஏனென்றால் ஒவ்வொருவனுக்கும் ஒரு விடுதலை தேவை என்பது தேவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்திரீ சாட்சி இருக்கிறது, கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்கள கல்லெறிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு சமுதாயம் வந்துடணும். இப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க, கல்லெறிந்து கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ சாட்சி சொல்ல பரிசேயர்களும் காணப்படுறாங்க. இப்போ நான் சொல்றேன், நமக்கு விரோதமாய் அநேக சாட்சி எழும்பட்டும். நாம் ஒன்னும் குற்றம் பண்ணாதவர்கள் இல்ல, நாம் குற்றம் செய்தவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய குற்றத்தை நியாயம் தீர்க்க ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?
எந்த மனிதனும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னுட்டு நிர்ணயிக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தன் சாகிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது அவன் மாறுவதற்கு. அல்லேலூயா. எனவே இவன் இன்னைக்கு குற்றம் செய்யறான், இவன் அக்கிரமக்காரன் நீங்க டிசைட் பண்ணி ஒரு நாள் அவன் தன் குற்றத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பி தேவராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கும் பொழுது நியாய தீர்ப்பிலே நீங்கள் சொல்லுகிற குற்றம் அவன் செய்யவில்லை என்று கழுவப்பட்டிருக்கும் பொழுது நாம் குற்றவாளியாய் காணப்பட்டு விடுவோம். எனவே நியாயம் தீர்ப்பது தேவனுடைய கரத்தில் உள்ளது. அல்லேலூயா. இவன் கெட்ட ஊழியக்காரன், அவன் கெட்டவன், இவன் கெட்ட மனுஷன், இவன் கெட்ட இப்படியாக காரியங்கள் பாருங்க. தேவன் யாரை வேண்டுமானாலும் விடுவித்து மீட்க வல்லமை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு யார் கரத்துல இருக்குது? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கரத்துல இல்ல, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கரத்துல இல்ல, உங்க ஐக்கியங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட இல்ல. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவனை அவளை அவர் எப்ப வேணாலும் மாத்தி பரிசுத்தப்படுத்தி சீரமைப்பார். ஆனால் அவர்கள் செய்த தப்பிதங்களையே பேசிக்கொண்டு எப்போ அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க செய்யாதது நாம் செய்யும் பொழுது குற்றம் நம்மேல் காணப்படும். எனவே நியாய தீர்ப்பை உங்கள் கையில எடுக்காதிருப்பது நல்லது. இப்ப நியாய தீர்ப்பை யார் தெரியுமா கையில எடுத்தா? பரிசேயர்கள் எடுத்தா. எஸ், அவ வேசிதான், அவ தப்பு பண்ணாதான், அவளை கொண்டு வந்துட்டு கர்த்தர் கரத்திலே அப்படியே கொடுக்கும் பொழுது அவரை சோதிக்கும்படி இவர்கள் செய்கிறார்கள். அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பரிசேயர்கள் செய்தாங்க. ஆனா இயேசுப்பா சொன்னாரு, உங்களை யாரெல்லாம் பாவம் இல்லையோ முதல்ல கல்லெறிந்து அவங்களை கொண்டுக்கோங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு ஒத்த வார்த்தை அவங்க இருதயத்தை என்ன ஆச்சு அப்படின்னா மனசாட்சி குத்தப்பட்டுச்சு. அல்லேலூயா. எப்பேற்பட்ட வார்த்தை? வெறும் ஒரு வார்த்தை தாங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை நான் நியாயமா நடக்கிறவன், பயபக்தியோடு நடக்கிறவன் சொன்ன அத்தனை பரிசேயர்களுக்கும் இருதயம் குத்துச்சு. ஐயோ, நம்மளுடைய அந்தரங்கத்தெல்லாம் கடவுள் வெளியே எடுத்தாருன்னா ஒன்னும் பண்ண முடியாது, அமைதியா போயிடுவோம் அப்படின்னுட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. பாருங்க, இந்த ஸ்திரீக்கு ஒன்னும் புரியல. ஆண்டவரே, என்னை ஆக்கினைக்குள்ளாய் நீர் தீர்க்கிறது இல்லையா அப்படின்னும் போது இயேசு அவர் அப்படியே அவளுடைய முகத்தை பார்த்து சொன்னால், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறது இல்லம்மா, நீ இனி பாவம் செய்யாதே, நீ போ என்று தேவன் சொன்னார். சொல்றேன், அந்த ஒரே ஒரு வார்த்தை அவளை விபச்சார பாவத்திலிருந்து அவளை விடுவித்தது. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, இனி உன்னை ஆக்கினைக்குள்ளாய் நான் தீர்க்கப்படுகிறது இல்ல, அவனுங்க தீர்க்கல, நானும் தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதேன்னு கர்த்தர் சொன்ன ஒரு பதில் அவளை விடுவித்தது. அன்பானவர்களே, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கூட அநேக அக்கிரமக்காரர்களை பார்ப்போம். அவங்களுக்காக ஜெபித்து விட்டு நாம் கடந்து போவது நல்லது. அவங்களை குறித்து நாம் திரும்ப திரும்ப பேசி அறிக்கை செய்கிற நியாய தீர்ப்பை நம் கையில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க நிச்சயமாய் ஒரு நாள் தொடப்படுவாங்க. அவங்க நிச்சயமாய் நம்மை மன்னித்த தேவன் அவர்களையும் ஒரு நாள் மன்னிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாவத்தில் இருந்து, அந்த வேசி என்கிற அந்த மார்க்கத்தில் இருந்து அந்த ஸ்திரியை கர்த்தர் கழுவி அந்த ஒரே பாவத்தினால் அவருக்கு விடுதலை தந்து அவள் பாவத்தை மன்னித்தார். அல்லேலூயா. நீங்கள் வேசிகளை தொட்ட அந்த தேவன் பாருங்க, அது ராகாபா இருக்கட்டும், அது புதிய ஏற்பாட்டுல வேசித்தனம் பண்ண யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அடுத்து அந்த பாவத்தை செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு எல்லா முள் வேலிகளாகிய பாவத்திலும் இருந்து நம்மளை விடுவித்து பாதுகாக்கும். ஹல்லேலூயா. பாவத்தினுடைய சம்பளம் என்ன தெரியுமா? அதுதான் மரணம். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் எதுக்காக சபைக்கு வரோம் தெரியுமா? தேவன் நமக்காக வச்சிருக்கிற
பரமகாணனுக்குள் போவதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். நான் சொல்றேன், அவைகளுக்காய் நீங்கள் பிரயாசப்படாதிருங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் பிரயாசப்பட வேண்டாம். அல்லேலூயா. இந்த பூமியிலே நான் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் போதும். அவர் டிக்ளேர் பண்ணட்டும், நான் ஹெவனா இல்ல ஹெல்லா என்பது. அல்லேலூயா. நான் அவைகளுக்காக அவரை தேடினோம் என்றால் அதுவும் விக்கிரகமாக்கப்படும். அல்லேலூயா. அதுவும் சுயத்திற்காக அவரை தேடினதா இருக்கும். எனவே நான் கூட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் யோசிச்சேன், அப்படிதான் இருந்தேன். ஒரு நாள் என் மனைவி இதை குறித்து சொல்லும் பொழுதுதான் தேவன் என் கண்களை திறந்தார். எஸ், எந்த பர்பஸ்க்காகவும் எந்த சுயத்திற்காகவும் அவரை தேடி நாம் சுகத்தை பெறுவதற்காக இந்த பூமியில நியமிக்கப்படவில்லை. நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கோம்னா, நான் பரலோகம் போகட்டுமா இல்லை பாதாளம் போகட்டுமா அது அவர் நிர்ணயிக்கட்டும். ஆனால் இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் எனக்கு தேவை. பரலோகத்தில் அவர் இல்லாமல் நீங்க போனா அது நரக ஆக்கின. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தானியேல் கெபிக்குள் இருந்தாலும் அங்கே இருந்த அந்த தேவ பிரசனம் தான் மகிமை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய நிலை குழியில இருக்குது, பாழும் கிணத்துல இருக்கீங்க, தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல போடப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் இந்த நரகம் அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய அவயவங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்காது. ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா பாவம் உங்களை ஆட்கொள்ளும்? ஏதோ ஒரு தவறான காரியம் பார்க்கும் போதோ சிந்திக்கும் போதோ வரும்போதோ ஆட்கொள்ளாது. அவைகள் வரும் பொழுது உங்களுடைய ஆத்துமா சோதிக்கும், இது உள்ள வரட்டுமா வரக்கூடாதா என்று. அந்த சோதனையிலே இது உள்ள வேண்டாம், இது தேவனுக்கு பிடிக்காதுன்னு என்ட்ரிங் அது பண்ணாம அதை தள்ளி விடுகிற அந்த நிலைதான் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. ஏதோ எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒருவேளை யோசேப்பு அவர் அங்கே விட்டு ஓடி வந்திருந்தார்னா அது மகிமையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ அவர் யோசேப்பு போட்டிருக்கிற அந்த மேல் அங்கியை எடுத்து அவள் கரத்தில் வைக்கும் பொழுது அவருடைய மாம்ச எண்ணங்கள் தவறாய் எழும்பும் பொழுது அவர் பார்க்கிறார், தேவன் ஒருவர் என்னை கண்ணோக்குகிறார். அந்த பாவம் அவர் இருதயத்திற்குள் போக விடாமல் தடுத்து அவர் கடந்து வருகிறார். பாத்தீங்களா? அதுதான் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. ஐயோ, இது உங்களுக்கு முடியாமல் உங்களை மீறி வருகிற இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் வரும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், என்ன தெரியுமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் இதை பிடிக்காத இந்த காரியங்கள் ஒருத்தருக்கு பிடிக்காது, எனவே அவருக்காக இவைகளை விடுகிறேன். அதுதான் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருக்கும் என்றால் அதுல விடுறதுதான் கர்த்தருக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அந்த அவயவங்களை வேதம் அழகா சொல்லுதுங்க. பாவத்துக்குன்னு அந்த அவயத்தை ஒப்பு கொடுக்காத, அந்த அவயவங்களை நீதிக்கு என்று ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. பவுல் எழுதினார், உன் அவயவத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, ஆனா உன் சரீர அவயவத்தை நீதிக்குன்னு நீ ஒப்பு கொடு. அப்போ தீங்கான துர்க்கிரியைகளுக்கும் இச்சைகளுக்கும் பாவ பழக்க வழக்கத்திற்கும் இதிலிருந்து நீங்கள் விட்டு விடுங்கள் என்று தேவன் அந்த வார்த்தைகளை அழகாய் பவுலையா மூலமாய் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நமக்கு பாவம்னு தெரியும், அறிக்கையும் பண்ணுவோம், ஆனால் அதை விட்டு விடுகிற ஒரு நிலை அது இருந்தால் அவன் இரக்கம் பெறுவான். அந்த ஸ்திரீ இதுவரைக்கும்
இப்படிப்பட்ட ஒரு அன்பு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. எத்தனையோ நபர்களோடு கூட பழகி இருக்கேன். எவைகளையோ எதிர்பார்த்து பழகுவாங்க, காரியம் முடிந்த உடனே போயிடுவாங்க. ஆனால் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி ஒருவேளை அவளுடைய சொந்த தாய் தகப்பன் கூட பேசி இருக்கலாம். ஆனால் அது அவளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இருதயம் குத்துண்ட அந்த பாவத்தின் வேரை பிடுங்கி எடுக்க நியாயாதிபதி ஒருத்தராலே முடியும். எனவே அந்த தேவன் அப்படிப்பட்ட முள் வேலிகளை இன்னைக்கு வேரோடு பிடுங்கி எறிய போகிறார். எத்தனை பேருக்கு இந்த விடுதலை தேவை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது தவறு செய்தது உண்மை. ஆனால் இனி அவைகளை தொட மாட்டேன் என்கிற அந்த விடுகிற அந்த சூழல்ல போதும் கர்த்தர் உன்னை எங்க இருந்தாலும் தூக்கி எடுத்துருவார். இன்னைக்கு பாவங்கள் உங்களை மேற்கொள்ள கூடாது, நீங்க பாவங்களை மேற்கொள்ள வேண்டும். சிற்றின்பம், உலகத்தினுடைய ஈர்ப்புகள் எல்லாம் நம்ம நடுவில் இருக்கும். ஆனால் சரி எது தவறு ஏதோ அந்த தவறை ஒதுக்கி எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் என் கடவுளுக்கு இதை பண்ண ஹர்ட் ஆகும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு போகிற அந்த நிலை இருக்கு பாருங்க. கர்த்தர் உங்களை எங்க இருந்தாலும் தூக்கிடுவார். அப்படியே எழுந்து நிற்கலாம். நம் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.